ஐஏஎஸ் அகாடமி சார்பா உங்களை வரவேற்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். டிசம்பர் 18ஆம் தேதிக்கான முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை உங்க தேர்வுக்கு பயன்படுற வகையில எளிமையா வேகமா பார்க்க போறோம். வாங்க உடனே ஆரம்பிக்கலாம். சரி, இன்னைக்கு என்னென்ன முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம தமிழ்நாடு சம்பந்தப்பட்டு சில முக்கியமான அப்டேட்ஸோட ஆரம்பிக்கலாம். இந்த முதல் பகுதியில நம்ம மாநிலம் எப்படி ஒரு பக்கம் அதோட பாரம்பரியத்தை மீட்டெடுக்குது, அதே சமயம் இன்னொரு பக்கம் காலநிலை மாற்றம் மாதிரி எதிர்கால சவால்களை எப்படி எதிர்கொள்ளுதுன்னு பார்க்க போறோம். முதல்ல நம்ம கலாச்சார பாரம்பரியம் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம். வரலாற்று சிறப்புமிக்க சோழர் காலத்து ஆனைமங்கலம் செப்பு பட்டயங்களை நெதர்லாண்டுல இருந்து திரும்ப கொண்டு வரதுக்கான முயற்சிகள் தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. இது சாதாரண பட்டயங்கள் அல்ல. ராஜேந்திர சோழன் ஒரு புத்த விகாரத்துக்கு ஒரு கிராமத்தை தானமா கொடுத்ததே இது பதிவு செஞ்சிருக்கு. அப்போதைய மத நல்லிணக்கத்துக்கு இது ஒரு பெரிய சாட்சி. நம்ம கடந்த காலத்தை பாதுகாக்கிற மாதிரி நம்ம எதிர்காலத்தையும் பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த வகையில காலநிலை மாற்றத்தோட பாதிப்பிலிருந்து நம்ம அடுத்த தலைமுறையை காப்பாத்த நம்ம பள்ளிக்கூடங்கள்ல ஒரு சூப்பரான திட்டம் செயல்படுத்தப்படுது. அது என்னன்னு பாப்போம். அதுக்கு பதில் கூலர் ரூஃப்னு சொல்ற ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு திட்டம். இப்போ 297 பசுமை பள்ளிகள்ல இத கொண்டு வராங்க. சிம்பிளா சொல்லணும்னா, ஸ்கூல் மொட்டை மாடியில ஒரு ஸ்பெஷல் வெள்ளை பெயிண்ட் அடிப்பாங்க. இது சூரிய ஒளிய அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். அதனால பில்டிங்குள்ள வர்ற சூடு கணிசமா குறையும். இந்த திட்டத்தோட ரிசல்ட்ஸ் உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அம்பத்தூர்ல ஒரு ஸ்கூல்ல இதை டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல ரூம்குள்ள இருக்கிற வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறைஞ்சிருக்கான். இது பசங்களுக்கு ஒரு நல்ல சூழலை கொடுக்கறது மட்டும் இல்லாம ஃபேன், ஏசி பயன்பாட்டு குறைச்சு கரண்ட் பில்லையும் மிச்சப்படுத்தும். சரி, தமிழ்நாட்டில இருந்து இப்ப நேஷனல் லெவலுக்கு போலாம். டெக்னாலஜி, எக்கானமி, கவர்னன்ஸ்னு பல துறைகள்ல இந்தியா எப்படி ஒரு மாடர்ன் பவரா மாறிட்டு இருக்குன்னு சில முக்கியமான அப்டேட்ஸ் காட்டுது. டெக்னாலஜி ஃபீல்டு இந்தியா ஒரு மெகா பெரிய ஜம்ப் அடிச்சிருக்கு. குளோபல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ வளர்ச்சியில இந்தியா 4 இடம் முன்னேறி உலக அளவுல 3வது இடத்தை பிடிச்சிருக்கு. இந்த டீபிள பார்த்தாலே நமக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். அமெரிக்கா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்லயும், சைனா பேட்டன்ஸ்லயும் டாப்ல இருக்காங்க. ஆனா இந்தியாவோட மிகப்பெரிய பலம் என்னன்னா, இங்க இருக்கிற திறமையான மக்கள், அரசாங்கத்தோட கொள்கை ஆதரவும் தான். இது ரெண்டும் தான் நம்மள இந்த அளவுக்கு உயரத்துக்கு கொண்டு போயிருக்கு. எக்கானமி சைட்ல இருந்து ஒரு சூப்பரான நியூஸ் வந்திருக்கு. நவம்பர் மாசத்துல இந்தியாவோட வர்த்தக பற்றாக்குறை, அதாவது ட்ரேட் டெபிசிட் 61% மேல குறைஞ்சிருக்கு. இது நம்மளோட ஏற்றுமதி நல்லா வளர்த்திருக்கிறத காட்டுது. சிம்பிளா சொல்லணும்னா, ட்ரேட் டெபிசிட் குறையறது ரொம்ப நல்லதுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம வெளிநாட்டுல இருந்து வாங்குறத விட நம்ம பொருட்களை வெளிநாட்டுக்கு அதிகமா விக்கிறோம்னு அர்த்தம். இது நம்ம பொருளாதாரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான அடையாளம். அடுத்து நம்ம கவர்னன்ஸை சிம்பிள் ஆக்குற ஒரு முக்கியமான ஸ்டெப் பத்தி பார்க்கலாம். இப்போ தேவைப்படாத ரொம்ப பழமையான 71 சட்டங்களை நீக்கிறதுக்கான ஒரு மசோதா லோக்சபால பாஸ் ஆயிருக்கு. இது நம்ம சட்ட அமைப்பை கிளீன் பண்ணி இப்போதைய தேவைக்கேத்த மாதிரி மாத்திர ஒரு நல்ல முயற்சி. சட்டங்களை அப்டேட் பண்ற மாதிரி நம்மளோட இயற்கை பாரம்பரியத்தை மீட்டெடுக்கிறதுலயும் இந்தியா ரொம்ப கவனம் செலுத்துது. அந்த வகையில சிறுத்தைகளை இந்தியாவுக்கு திரும்ப கொண்டு வர திட்டம் இப்போ இன்னும் விரிவுபடுத்தப்படுது. இந்த டைம்லைன் பாத்தீங்கன்னா, இந்த திட்டம் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா வளர்ந்திருக்குன்னு நல்லாவே புரியும். 2022ல குனோ நேஷனல் பார்க்ல ஆரம்பிச்சு, 2025ல காந்தி சாகர், இப்ப 2026ல வீராங்கனா துர்காவதி புலிகள் காப்பகம்னு 3வது இடமும் தயாராகி வருது. இது ஒரு நல்ல லாங் டேர்ம் பிளானிங்கோட நடக்கிற முக்கியமான பாதுகாப்பு முயற்சி. சரி, இப்ப குளோபல் ஸ்டேஜ்ல இந்தியாவோட பங்கு எப்படி வளர்ந்துட்டே இருக்குன்னு பார்க்கலாம். ட்ரேட், டிஃபென்ஸ், டிப்ளமசின்னு பல துறைகள்ல இந்தியா எப்படி தன்னை வலுப்படுத்திக்கிட்டு இருக்குன்னு பாப்போம். வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் ரிப்போர்ட் படி உலக வர்த்தகத்துல பாதிக்கு பாதி குளோபல் வேல்யூ செயின்ஸ் மூலமா தான் நடக்குது. அப்படின்னா என்னன்னா, ஒரு பொருளோட பாகங்கள் பல நாடுகள்ல தயாரிக்கப்பட்டு கடைசியா ஒரு இடத்துல ஒன்னு சேர்க்கப்படும். இதுல மதிப்பு கூட்டுற டாப் 10 நாடுகள்ல இந்தியாவும் ஒன்னா இருக்கிறது நம்ம உற்பத்தி திறனுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம். நம்ம பாதுகாப்பு திறனுக்கு ஒரு பெரிய பூஸ்ட் கிடைச்சிருக்கு. உலகத்திலேயே ரொம்ப அட்வான்ஸ்டான தாக்குதல் ஹெலிகாப்டரான அப்பாச்சி ஹெலிகாப்டரோட முழு தொகுப்பையும் இந்திய ராணுவம் இப்போ பெற்றிருக்கு. நம்ம டிஃபென்ஸ் கோஆபரேஷன் இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது. இப்போ யுஏஇல டெசர்ட் சைக்ளோன் 2 என்ற பேர்ல கூட்டு ராணுவ பயிற்சி நடந்துட்டு இருக்கு. குறிப்பா நகர்ப்புற போர் முறைகள்ல 2 நாட்டு ராணுவமும் சேர்ந்து பயிற்சி எடுக்கிறாங்க. கடைசியா டிப்ளோமசி பக்கம் வந்தோம்னா, இந்தியா ஆப்பிரிக்க நாடான இத்தியோப்பியா கூட இருந்த உறவை ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்ங்கிற அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கு. இது இந்தியா ஆப்பிரிக்கா உறவுல ஒரு முக்கியமான மைல்கல். சரி,
இவ்ளோ நியூஸ் பார்த்தோம். இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா நமக்கு என்ன தெரிய வருது? இதுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய பிக்சர் என்ன? நம்ம ஊர்ல கூல் ரூஃப் போடுறதுல இருந்து உலக அளவுல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல முன்னேறது வரைக்கும் இன்னைக்கு நாம பார்த்த எல்லா விஷயங்களும் ஒண்ணுதான் சொல்லுது. இந்தியா ஒரே நேரத்துல பல துறைகள்ல ரொம்ப வேகமா முன்னேறிட்டு இருக்கு. கடைசியா உங்களுக்காக ஒரு கேள்வி. டெக்னாலஜிலையும் குளோபல் அஃபேர்ஸ்லையும் இந்தியா இப்படி வேகமா வளரும்போது இத நம்ம உள்நாட்டுல நம்ம முன்னுரிமைகள்ல என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரும்னு யோசிச்சு பாருங்க. இது உங்க ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப உதவும். நன்றி.